கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துடன் இணைந்த வகையில் ட்ரீம் டெஸ்டினேஷன் திட்டத்தின் கீழ் மருதானை புகையிரத நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வளமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின்படி நிலைபேறான நவீன மற்றும் தரப்படுத்தப்பட்ட பொது போக்குவரத்து கட்டமைப்போடு கூடிய அழகான வாழ்க்கை முறையை அடைவதற்காக புகையிரத நிலையங்களில் பொது வசதிகளை மேம்படுத்துதல், புகையிரத நிலையங்களை வசதியான மற்றும் பாதுகாப்பான இடங்களாக மாற்றும் நோக்கோடு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் அரசு தனியார் பங்களிப்பின் கீழ் நாட்டில் 100 புகையிரத நிலையங்களை நவீனமயமாக்கும் தேசிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. விசேட தேவைகள் உள்ள சமூகம் உட்பட அனைத்து பயணிகளுக்கும் பாதுகாப்பு மற்றும் வசதியை வழங்கும் சுத்தமான அழகான புகையிரத நிலைய கட்டமைப்பை நாட்டில் உருவாக்குவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இதன்போது நினைவு பலகையை திரைநீக்கம் செய்து மருதானை புகையிரத நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புகையிரத நிலையத்தில் கண்காணிப்பு விஜயத்திலும் ஈடுபட்டார். புகையிரத திணைக்களத்திற்கே உரித்தான ருகுணகுமாரி என்ற புதிய சிங்கள கணனி எழுத்துருவும் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இலங்கையின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புகையிரத நிலையமாக கருதப்படும் மருதானை புகையிரத நிலையம் கொழும்பு மாவட்டத்தில் 2வது பெரிய புகையிரத நிலையமாக கருதப்படுகின்றது. இந்த நவீனமயமாக்கல் பணிகள் இதன் புராதன தன்மைக்கு பாதிப்பு ஏற்படாமல் மேற்கொள்ளப்பட உள்ளன. අපේ රට ජනතාව ජාතික ජන බලවේගය ආණ්ඩුවක් පිහිටවලා අනුර කුමාර දිසානායක இந்த நிகழ்வில் உரையாற்றிய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க புகையிரத சேவையை புறக்கணிப்பதும் பழைய அரசியல் கலாச்சாரத்திற்கு பலியாகுபவர்களாக புகையிரத சேவை ஊழியர்கள் மாறியிருந்ததும் இந்த நாட்டில் தரமான புகையிரத சேவையை கட்டியெழுப்புவதில் சவாலாக இருந்தது. மக்களின் அன்றாட போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் பிரதான வழிமுறையான புகையிரத சேவை குறித்து பொதுமக்களின் நம்பிக்கையை வளர்த்து செயற்திறன் மிக்க மற்றும் வினைத்திறனான புகையிரத சேவையை பேணுவதும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் புகையிரத தொழிற்சங்கங்கள், பயணிகள் மற்றும் பிரதேசவாசிகள், தனியார் துறையினர் உள்ளிட்ட அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும் அதற்காக எதிர்காலத்தில் அனைவரின் ஆதரவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார்.